அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு த KTV. அன்னபூரணி ஆதிபராசக்தி அம்மா, அதாவது அன்னபூரணியா ஒரு இருந்தவங்க எப்படி அன்னபூரணி ஆதிபராசக்தி அம்மாவா ஆனாங்க அப்படிங்கிற டிராவல் பத்தியும், அன்னபூரணின்றவங்க யாரு, அவனோட பின்புலம் என்ன, எப்படி வந்தவங்க, அவங்க எப்படி வந்து இவங்க எப்படி இந்த ஆதிபராசக்தி அம்மாவா மாறினாங்க அப்படிங்கிற அந்த கம்ப்ளீட் ஹிஸ்டரி பத்தி நம்ம வீடியோ பார்க்க போறோங்க. இது வந்து நிறைய பேர்ட்ட நம்ம வந்து தகவல் சேகரிச்சு நிறைய பேர்ட்ட பேசி அவங்க மூலியமா சேகரிச்ச தகவல் தான் நம்ம சொல்ல போற விஷயம். முதல்ல அன்னபூரணி அப்படிங்கிறவங்க எந்த ஊருக்காரங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, காரைக்குடி சிவகங்கை மாவட்டத்துல நாட்டரசன் கோட்டை அப்படிங்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்க. இவங்களுக்கு 2 அக்கா இருக்கிறாங்க, ஒரு அண்ணன் இருக்காரு, அம்மா அப்பா. இவங்க ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இவங்க வீட்டுல கரண்டே இருக்காது அப்படின்னும், தண்ணி கனெக்ஷன் கிடையாது அப்படின்னும், பக்கத்துல குளத்துல போய் தான் குளிச்சுலாம் வருவாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் நம்ம சொல்லப்படுது. இந்த ஊர்ல வந்து வாழ்வாதாரம் இல்லாதனால அவங்க அப்பா என்ன பண்ணிருக்காருன்னா, பக்கத்துல ஈரோட்ல போயிட்டு ஈரோட்ல துணி வாங்கிட்டு வந்து திருப்பூர்ல சைக்கிள்ல வச்சு துணி வித்துக்கிட்டு தான் குடும்பத்தை காப்பாத்த சொல்லப்படுது அவங்களோட அப்பாவை பத்தின வாழ்க்கை முறை பாக்குறப்போ. அடுத்தது, இதே ஊர்ல இவங்களுடைய எதிர்த்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்க வந்து சங்கர் அப்படிங்கிறவர், சங்கர் நாராயணன்ற முழு பேரு. அவங்களுக்கு 3 தங்கச்சிங்க இருக்கிறாங்க, ஒரு கூட்டு குடும்பம், அம்மா அப்பான்னு ஒரு கூட்டு குடும்பம். அப்போ இந்த சங்கர் நாராயணன் அப்படிங்கிறவருக்கு வந்து வேற ஒரு குடும்பத்துல ஒரு பொண்ணு எடுத்தும், இவருடைய வீட்டுல ஒரு பொண்ணுக்கு வந்து பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்து ஒரு சம்பந்தம் பண்ணிக்கிறாங்க. ஆனா சங்கர் நாராயணுக்கு வந்து வாழ்க்கப்பட்ட ஒரு பொண்ணு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணா இருக்கிறாங்க. அதை மறைச்சு மேரேஜ் பண்ணா சொல்லப்படுது தகவல். அவங்க கல்யாணத்துக்கு அப்ப சரியாகும்னு சொல்லிட்டு அவங்க டாக்டர் சொன்னதாகவும், அதனால மறைச்சு திருமணம் செய்து வைத்ததாகவும், ஆனா மேரேஜுக்கு அப்புறமும் அந்த பொண்ணு சரியாகல அப்படின்னும், அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கூப்பிட்டு அவங்க அப்பா கிட்ட வீட்டிலேயே விட்டுட்டு அந்த ஊர் மக்கள் பெரியவங்க எல்லாம் கூப்பிட்டு பஞ்சாயத்தை வச்சு எழுத்துப்பூர்வமா எழுதி டிவோர்ஸ் ஆகி கூட்டு வரப்படுற சங்கர்நாராயணன் அப்படிங்கிற நபர். அப்புறம் சங்கர்நாராயணன் அப்படிங்கிற நபருக்கும் இந்த எழுத்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல இருக்கிற அந்த அன்னபூர்ணி அப்படிங்கிற நபர் அவங்களுக்கும் வந்து திருமணம் செய்து வைக்கிறாங்க. இதுதான் அன்னபூர்ணியோட முதல் திருமணம். 2 பேருக்கும் 13 வருஷம் வித்தியாசம் சொல்லப்படுது. இந்த சங்கர் நாராயணன் அப்படிங்கிறவருக்கு வந்து அம்பத்தூர்ல முருகப்பா குரூப் டிஏ சைக்கிள்ஸ்ல வந்து வேலை கிடைக்குது. அங்க வேலை கிடைச்சதுனால அம்பத்தூர்ல இருக்கிற விஜய லட்சுமிபுரம் அப்படிங்கிற ஊருக்கு அவங்க வராங்க, வாடகை வீடு எடுத்து வராங்க. வரப்போ அவங்க அம்மா, அந்த சங்கர் நாராயணன் அம்மா, அப்பா, அன்னபூரணி, சங்கர் நாராயணன், அப்புறம் அந்த பையன் 5 பேர் வராங்க. வந்து இங்க தங்கிட்டு இருக்கிறாங்க. இங்க தங்கி ஒரு 4-5 வருஷம் சொல்றாங்க. அந்த கேப் சரியா நாங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. 4-5 வருஷமா தெரியலங்க. ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அந்த பொண்ணு பேர் சந்தியா. அதுதான் இப்ப கூட இருக்கிற பெண்ணுங்க. பிறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவங்க அம்மா அப்பா ஏதோ ஒரு சின்ன ஒரு இந்த ஊர் இருக்க பிடிக்கலையா இல்ல என்ன காரணம் அப்படிங்கிற சொல்லப்படல. அவங்க திருப்பியும் நாங்க ஊருக்கே போயிடும் சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா ஊருக்கு போயிடுறாங்க. உங்க அம்மா அப்பா ஊருக்கு போனதுனால இந்த சங்கர் நாராயணன், அன்னபூரணி, அந்த பையன், அந்த பொண்ணு 4 பேர் என்ன பண்றாங்கன்னா, வெங்கடேஸ்வரா நகர் ஒரகடம் அம்பத்தூர்ல ஒரு வீட்டுக்கு கூடி போயிடுறாங்க, வாடகைக்கு போறாங்க. அங்க போறப்போ அங்க 4 பேர் தங்கி இருக்கிறாங்க. இப்போ வந்து வீட்டுல மாமியார் இல்ல அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சமயத்துல தான் அன்னபூர்ணியோடைய நடவடிக்கைகள் மாறதான் சொல்லப்படுது தகவல் நமக்கு. என்னன்னா, கேபிள்காரங்க, பால்காரங்க, பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க எல்லா ஜென்ஸ் கிட்டையும் வந்து மணிக்கணக்கா அவங்க பேசுறதாகவும், வீட்டுக்கு யாராவது கொரியர் கொடுக்கறவங்க இல்ல வந்து இந்த இது வாங்க வரவங்க, இன்ஸ்டால்மெண்ட் வாங்க வரவங்க, இவங்க எல்லாத்தையும் ரொம்ப நேரம் மணிக்கணக்கா பேசுறதாகவும், இது வந்து அக்கம் பக்கத்துல வந்து அவங்களுடைய பேச்சு தவறா இருக்கிறதா சொல்லப்பட்டது, சங்கர் சொல்லப்பட்டதாகவும் தகவல் அவங்க தெரிவிக்கிறாங்க. இது இப்படியே போயிட்டு இருந்தவொடனே இவங்க கிட்ட கம்ப்ளைண்ட்ஸ் ரொம்ப அதிகமானவனே, இந்த இடத்துல இருந்தா ரொம்ப சங்கடமா இருக்குன்னு சொல்லிட்டு சங்கர் என்ன பண்றாருன்னா, கள்ளிக்குப்பம் அப்படிங்கிற ஒரு ஏரியால ஒரு செகண்ட் ஹேண்ட்ல வீடு வாங்குறாரு. வீடு வாங்கி அது பிளாட் சிஸ்டம் மாதிரி இருக்கு. அதுல இவங்க வீடு இல்லாம இன்னும் 2 குடுத்தனம் இருக்கிற மாதிரியான ஒரு பிளாட்டா இருக்கு அந்த இடம். அந்த செகண்ட் ஹேண்ட் அந்த வீடு வாங்கி அங்க குடிபெயர்றாங்க 4 பேரும் போயிட்டு. இவங்க குடிபெயர்ந்து போறாங்க. போயிட்டு இதுக்கு ஆப்போசிட்டா ஒரு எம்டி லேண்ட் இருக்குங்க. அந்த எம்டி லேண்ட வீடு கட்டிக்கிட்டு இருக்கிற அந்த ஸ்டேஜ்ல இருக்குது. அப்போ அங்க ஒருத்தர் அறிமுகம் ஆகிறாரு இந்த சங்கர் நாராயணோட குடும்பத்துக்கு. அவர் யாருன்னா, அவர் தான் அரசு அப்படிங்கிறவர். என்ன விஷயம்னா, இந்த அரசு வந்து வீடு கட்டிக்கிட்டு இருக்காரு எடுத்த பிளாட்ல. வீடு கட்டுறப்ப தண்ணி தேவைப்பட்டிருக்கு, கரண்ட் தேவைப்பட்டிருக்கு, நிறைய ஹெல்ப்ஸ் தேவைப்பட்டிருக்கு. அப்போ இந்த குடும்பத்தை கேட்கறப்போ நாங்க ஹெல்ப் பண்றோம்னு சொல்லிட்டு சங்கர் ஹெல்ப் பண்ணா தகவல் சொல்லப்படுற இடத்துல பாத்தீங்கன்னா, ஆனால் அந்த வீடு வந்து கிட்டத்தட்ட 3 வருஷம் முடிக்காம இருந்திருக்கு அப்படின்னு தகவல் சொல்லப்படுது. 3 வருஷமா கொஞ்சமா பணத்தை வச்சு இந்த வீடை கட்டிருக்க அரசு அப்படிங்கிறவரு. அந்த 3 வருஷத்துல பாத்தீங்கன்னா சங்கர் வெளியே போயிடுவாரு. இந்த பொண்ணு, இந்த பையன் வந்து 4th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்க ஆரம்பிச்சுட்டான்னு தகவல் சொல்லப்படுது. பொண்ணு ஓரளவுக்கு வந்து யூகேஜி படிக்கிற தகவல் சொல்லப்படுது. இந்த சமயத்துல எப்பெல்லாம் வந்து அரசு அங்க வீடு கட்டிக்கிட்டு இருக்காரோ,
வீட்டுக்கு வராரோ அப்பெல்லாம் வந்து இந்த அன்னபூர்ணின்றவங்க ரொம்ப க்ளோஸா போய் பேசினா தகவல் சொல்லப்படுது. அக்கம் பக்கத்தில் விசாரிச்சப்ப என்ன சொல்றாங்கன்னா, பப்ளிக்லேயே வந்து அவங்க கட்டி பிடிச்சிப்பாங்க, முத்தம் கொடுத்துப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து அங்கேயே போய் சேர் போட்டு உட்காந்துப்பாங்க, இவங்க சமைச்சு கொண்டு போய் கொடுப்பாங்க அப்படின்னும். இதெல்லாம் அந்த பையனுக்கு ரொம்ப பிடிக்காம இருந்தாலும் தகவல் அவங்க சொல்லப்படுது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா. அது மட்டும் இல்லாம இது கொஞ்ச நாள் அப்படியே 3 வருஷம் நடந்துகிட்டு இருந்திருக்கு. அரசல் புரசலா வந்து சங்கருக்கு விஷயம் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அப்ப சங்கர் வந்து இந்த விஷயமா வந்து சண்டை போட்டு கேட்கிறப்போ, வீட்டுல வந்து சண்டை போட்டு கேட்கிறப்போ, சங்கர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு தீவிர ஐயப்பன் பக்தன் சொல்லப்படுது. அப்போ ஐயப்பன் மேல சத்தியமா என் தப்பு நான் பண்ணல, எல்லாரும் போய் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு இவங்க இந்த அம்மா சத்தியம் பண்ணி சொன்னதாகவும், அதை நம்பி சங்கர் இருந்தாவும் தகவல் அவங்க சொல்லப்படுது இந்த இடத்துல. ஒரு 3 வருஷம் கழிச்சு வீடு கட்டி முடிக்கப்பட்டு குடிபெயர்ந்து வந்திருக்காங்க அரசோடைய குடும்பம். அரசு குடும்பத்துல அரசோடைய மனைவி 2 பசங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு நினைக்கிறாங்க. இப்ப இவங்க எல்லாம் என்ன ஆகுதுன்னா, சங்கர் எதுவே பெருசா வந்து தலையெடுக்க மாட்டேங்கிறாரு. அப்போ அரசோடைய குடும்பம் 4 பேரு, இந்த பொண்ணு அன்னபூர்ணி பையன் பொண்ணு இவங்க எல்லாருமே சேர்ந்து அவுட்டிங் போறதாகவும் வெளியே வந்து ஹோட்டல் போறதாக சாப்பிடுறதாகவும் தகவல் சொல்லப்படுது. இந்த இடத்துல என்னன்னா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுங்க. இந்த பையனுக்கு இந்த விஷயம் எதுவுமே பிடிக்காம இருந்திருக்கு. ஒரு வாட்டி இந்த பையன் வந்து 4th படிச்சுட்டு இருந்திருக்கான். அப்ப வந்து இவர் ஏதோ ஊருக்கு போனதாகவும், சங்கர் ஊருக்கு போனதாகவும், அந்த பொண்ணு சின்ன பொண்ணு தூங்கிட்டு இருந்ததாகவும், அந்த சமயத்துல அந்த இவர் அரசு வந்து செவ்வரேறி குதிச்சு வீட்டுக்குள்ள வந்ததாகவும், அவங்க அம்மா 2 பேரும் ஒன்னா இருந்ததாகவும் ஒரு தகவல் வந்து சொல்றாரு. இந்த பையன் வந்து குடும்பத்தை சொல்லியிருக்கிறான், அக்கமா சொல்லியிருக்கான், பிரிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் எப்பெல்லாம் வந்து இந்த அரசு வந்து பிரியாணி வாங்கிட்டு வந்து கொடுத்தாலும் இந்த பையன் சாப்பிட மாட்டான் அப்படின்னும், இந்த பொண்ணு சாப்பிடுவா அப்படின்னும், இவங்களாம் சாப்பிடுவாங்கன்னு தகவல் சொல்லப்படுது. அப்ப இந்த பையன் வந்து இவங்க அம்மா கிட்ட எனக்கு இது பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவன் எதிர்த்து பேசுறப்பெல்லாம் அவனை வந்து லூசுன்னு சொல்லி அந்த பையனை வந்து அன்னபூர்ணி ரொம்ப ரொம்ப அதிகமா அடிச்சதாகவும், அந்த பையன் அந்த கத்தி ஆர்ப்பாட்டமா சத்தம் போட்டு கத்தினதாகவும், அக்கம் பக்கத்துல எல்லாம் கூடி வந்து என்னன்னு கேட்டதாகவும் ஒரு தகவல் நமக்கு தெரிவிக்கப்படுது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா. அடுத்தது இந்த இடத்துல இந்த அரசோடைய குடும்பம் 4 பேரு, அன்னபூர்ணி அவங்களோட 2 பசங்க எல்லாம் ரொம்ப க்ளோஸா இருந்ததாகவும் தகவல் சொல்லப்படுது. வெளியே போறது வர்றது, அதுக்கப்புறமா பீச்சுக்கு போறது, பார்க் போறது, ஹோட்டல் போறது சொல்லிட்டு சுத்திட்டு இருந்திருக்காங்க. இந்த சமயத்துல அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் அரசர் புரசலா அந்த அரசோடைய மனைவி கிட்ட வந்து சில தகவல் சொல்லப்படவே, அரசோடைய மனைவி என்ன பண்ணா, ஒரு நாள் வந்து அரசுடைய செல்போன் எடுத்து பார்த்தா தகவல் சொல்லப்படுது. செல்போனை வந்து பிரிச்சு பாக்குறப்போ அந்த இடத்துல அன்னபூர்ணி வந்து உடம்புல துணியே இல்லாம அவங்க வந்து ஏதோ போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தாகவும், அதை வந்து அரசு வீடியோ எடுத்ததாகவும் வந்து ஒரு வீடியோ பாக்குறாங்க அரசுடைய மனைவி. இதை பார்த்த உடனே அவங்க ஷாக் ஆகி வந்து அந்த இவங்க சங்கருடைய இப்ப இருக்கிற கள்ளிக்குப்போ வீட்டுல பக்கத்துல கொடுத்தவங்க சொன்ன பாத்தீங்கன்னா, 2 குடுத்தனக்காரங்கிட்ட போயிட்டு இவங்க வந்து அந்த வீடியோவை காமிச்சு சண்டை போட்டதாகவும், இப்ப சங்கருக்கு தகவல் தெரிவிக்கப்போ சங்கர் வீட்டுக்கு வந்ததாகவும், வந்ததுக்கு அப்புறம் இந்த விஷயத்தை அவங்க பெருசுபடுத்தினதாகவும், அப்போ சங்கர் வந்து அன்னபூர்ணியை வந்து உடனடியா ஊருக்கு அமிச்சதாக தகவல் சொல்லப்படுது. இவங்க ஊருக்கு போறப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இவரு சங்கர் வந்து இவருடைய அப்பா கிட்ட இன்ஃபர்மேஷன் சொல்ல பாஸ் ஆன் பண்ணிருக்காரு. அப்புறம் பங்காளிக்கு இன்ஃபார்ம் பண்ணி அந்த ஊர்ல இருந்து வர சொல்லி, அவங்க அப்பா உடனே வர சொல்லி இந்த பொண்ணை வந்து கூட்டு போக சொல்லியிருக்காரு. யாரு? அன்னபூர்ணி ஊருக்கு போறப்போ அன்னபூர்ணி மட்டும் போல அவங்க 2 பசங்களை கூப்பிட்டு இருக்கிறாங்க. பையன் வரமாட்டேன்னு சொல்லிட்டான் அப்படின்னும், பொண்ணை மட்டும் அவங்க கூட்டு போனா தகவல் அவங்க சொல்லப்படுது. பொண்ணை கூட்டு போயிட்டாங்க அன்னபூர்ணி, ஊர்ல இருக்கிறாங்க. இவர் வந்து இந்த பிரச்சனை அவங்க சால்வ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு ஊர்ல வந்து பஞ்சாயத்து பண்ண போயிருக்காங்க. பஞ்சாயத்து பண்றப்ப எல்லா பிரச்சனையும் சொல்லப்பட்டதாகவும், ஆனா அன்னபூர்ணி வந்து ரொம்ப ஸ்டாப்னா நான் வந்து கூட வாழ மாட்டேன்னு சொன்னதாகவும் தகவல் நம்ம தெரிவிக்கப்படுது இடத்துல பாத்தீங்கன்னா. அப்புறம் அது வாழ மாட்டாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம அவர் அங்கேயே விட்டுட்டு வந்ததா தகவல் சொல்லப்படுது. அப்போ சங்கரும் அவருடைய மூத்த பையனும் ஒன்னா இருந்ததாகவும், இவங்களுடைய குடும்பத்துக்குள்ள இருந்ததாகவும், அன்னபூர்ணி அவங்க பொண்ணோட வந்து ஊர் இருந்தா தகவல் சொல்லப்படுது. ஊர்ல இருந்தப்போ என்ன பண்ணிருக்காங்க, இவங்க வந்து அன்னபூர்ணியுடைய மொத்த வீடு கள்ளிக்குப்பா வீடு சுத்தியே வந்து அவங்க எல்லாத்தையும் வாஷப் எடுத்துருக்காங்க போல இருக்கு. அப்படி எடுத்தப்போ அதுல வந்து ஒரு செல்போனும் அப்புறம் வந்து சில போதை மாத்திரைகளும் வந்து எடுத்ததாக தகவல் சொல்லப்படுது அந்த அவங்களுடைய குடும்ப தகவல் மூலியமா, சுத்தோட ஃபேமிலி மூலியமா. அப்போ அந்த போன் மூலியமா தான் அரசுக்கு வந்து ரகசியமா பேசினதாகவும், அந்த போதை மாத்திரைகளை வந்து ஏன் வச்சிருந்தாங்க அப்படிங்கிற தகவல் தெரியாம இருந்திருக்கு இவங்க சங்கர் குடும்பத்துக்கு. அதுக்கப்புறம் வீட்டுல காலி பண்ணிட்டாங்க, அவங்கள வந்து அங்க விட்டுட்டாங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன கன்ஃபியூஷன் தான் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, டிவோர்ஸ் வந்து சங்கர் குடும்பம் தான் அப்ளை பண்ணதா ஒரு தகவலும் கிடைக்குது. இன்னொரு தகவல் என்ன, ஊர்ல அப்ளை பண்ணப்பட்டுச்சு. இந்த பொண்ணு அன்னபூர்ணி ஊர்ல இருந்தப்போ ஊர்லயே வந்து கோர்ட்ல இவங்க லாயர் மூலமா டிவோர்ஸ் அப்ளை பண்ணா தகவல் சொல்லப்படுது. 2 பக்கத்தை யாரு ஃபர்ஸ்ட் டிவோர்ஸ் அப்ளை பண்ணாங்கன்ற தகவல் அவங்க சரியா கிடைக்கலங்க. அதுக்கப்புறம் ஊர்ல இருந்தப்பவும் வந்து அரசு கூட வந்து கண்டினியூஸ் டச்ல இருந்ததாகவும், டச்ல இருந்ததுக்கு அப்புறம் அவங்க ஊர்ல வந்து அவங்க அப்பா கிட்ட
இவன் நான் ஊருக்கு போறேன், இங்கே இருந்து என்ன பண்ண முடியும், நான் ஊருக்கு கிளம்புறேன், என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வேலைக்கு ஏற்ப பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு இந்த அன்னபூரி கிளம்புறது தகவல் சொல்லப்படுது. அது கிளம்பி அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்காங்க. கோயம்பேடுல வந்து அரசு அவங்கள பிக்கப் பண்ணி அங்கிருந்து பட்டாபிராமுக்கு போகப்பட்டிருக்காங்க. பட்டாபிராம்ல ஒரு வீடு எடுத்து அரசு, அன்னபூர்ணி, இந்த பொண்ணு 3 பேர் தங்கியிருக்காங்க தகவல் சொல்லப்படுது. அப்ப இது ஒரு குடும்பமா தங்கியிருக்காங்க தகவல் சொல்லப்படுது. தங்கினதுக்கு அப்புறம் ஒரு டிவோர்ஸ் கேஸ் ஒரு பக்கம் போயிட்டு இருந்திருக்கு. டிவோர்ஸ்ல போறப்போ 2 பக்கமும் என்ன சொல்றேன்னா, வாய்தாக்கு வந்து ஒரு பக்கம் வாய்தாக்கு சங்கர் வரலாம் தகவல் சொல்லப்படுது, இன்னொரு பக்கம் வாய்தாக்கு அனுப்பி வரலாம் தகவல் சொல்லப்படுது. யாரு வராம போனாங்கன்ற தெரியுங்க, பட் வாய்தாக்கு யாரும் வராம இருந்திருக்காங்க அந்த சமயத்துல. இந்த இடத்துல அன்னபூர்ணியுடைய குடும்பத்தார்கள், அவங்களுடைய அம்மா, அவங்களுடைய அப்பா, அவங்களுடைய அண்ணன் 3 பேர் வந்து அவளை பார்க்க பட்டாபிராம் போயிருக்காங்க அப்படின்னும், அவளை பார்க்க பட்டாபிராம் போனப்போ அந்த இடத்துல பார்த்து என்ன பேசினாங்க அப்படிங்கறத பத்தி தெளிவா சொல்ல மாட்டேங்க, தகவல் நமக்கு கிடைக்கலங்க. ஆனால் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டதாகவும், அந்த பிரச்சனை அடிப்படையில அவங்க அம்மா உடனடியா இந்த குடும்பத்துக்கு, சங்கர் குடும்பத்துக்கு போன் போட்டு, நீங்க இந்த பொண்ணை மட்டும் கூட்டு போயிருங்க, அவ வந்து கூப்பிட்டா வரமாட்டேங்கிறான், அவளை பத்தி நம்ம விட்டுடலாம்னு சொல்லிட்டு தகவல் சொல்லப்பட்டிருக்கு. அதற்கப்புறம் சங்கரும் அவன் குடும்பத்தார்களும் வந்து அந்த பொண்ணை கூப்பிடுறதுக்காக வந்து பட்டாபிராம் போயிருக்காங்க. பட்டாபிராம் போனப்போ அந்த பொண்ணை கூப்பிட்டப்ப அந்த பொண்ணு நான் வரமாட்டேன் அப்படின்னும், அந்த பொண்ணு வந்து அப்பா அப்படின்னு அரசு தான் அப்பான்னு சொல்லப்பட்டதாகவும், இவங்க இந்த அன்னபூர்ணி வந்து நாங்க வரமாட்டேன் டிஸ்டர்ப் பண்ண சொன்னதாகவும் தகவல் சொல்லப்படுது. அப்புறம் வந்துட்டாங்க இவங்க அப்படின்ட்டு. வந்ததுக்கு அப்புறம் தான் இது வந்து சீக்கிரமா டிவோர்ஸ் கிடைக்கிறதுக்காக 2 பக்கமும் வந்து அவங்க பிரஷர் பண்ண தகவல் சொல்லப்படுற நேரத்தில். இதற்கு அப்புறம் தான் வந்து அரசு தரப்புலையும் இவங்க அன்னபூர்ணி தரப்புலையும் சொல்லலாம் உண்மைக்கு ஷோக்கு வந்து அவங்க அப்ளை பண்ணிருக்காங்க. அப்ளை பண்ணி அதெல்லாம் பார்த்திருப்போம், நம்ம ஷோஸ் பார்த்திருப்போம். அந்த இடத்துல வந்து சங்கர் குடும்பத்தாரும் அரசு குடும்பத்தாரும் வர வைக்கப்பட்டிருக்காங்க. வர வைக்கப்பட்டப்ப அந்த இடத்துல வந்து இவங்க எதிர்பார்த்து போன ஒரு விஷயம் இருந்தது. என்னன்னா, இன்னொரு தகவல் சொல்றாங்கன்னா, அன்னபூர்ணியோட சைட்ல இருந்து டிவோர்ஸ் நான் கொடுக்கணும் அப்படின்னா 10 லட்ச ரூபாய் டெஃபமேஷன் கேட்டிருக்காங்க. 10 லட்ச ரூபா அவங்க வந்து செட்டில்மெண்ட் கேட்டிருக்காங்க. சோ அந்த 10 லட்ச ரூபா வந்து நான் ஏன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சங்கர் தரப்புல வந்து பேசப்பட்டிருக்கு. இப்ப இந்த சொல்லலாம் உண்மையுடைய ஷோ முடிந்தது காரணமாக நிறைய வாக்குமூலங்கள் வந்து அங்க கிடைச்சது காரணமாக கோர்ட்ல ஈஸியா டிவோர்ஸ் கிடைக்கப்பட்டிருக்கு. 10 பைசா காசு கொடுக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு ஆர்டர்ல பாத்தீங்கன்னா டிவைஸ் கிடைக்கப்பட்டுருச்சு. இந்த விஷயங்கள்லாம் வந்து பட்டாபிராம்ல இருக்கிற அந்த ஹவுஸ் ஓனருக்கு தெரிஞ்சு போகவே அவங்க வீடு காலி பண்ண சொல்லியிருக்காங்க தகவல் சொல்லப்படுது. அதனால அங்க இருந்து திருமுல்லைவாழ்க்கு அவங்க போயிருக்காங்க தகவல் சொல்லப்படுது. இப்ப திருமுல்லைவாழ்க்கு போனதுக்கு அப்புறம் இவங்க அரசுடைய சைட்ல இருந்து ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இந்த ஃபவுண்டேஷன் பேரு தான் வந்து இயற்கை ஒளி ஃபவுண்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இயற்கை ஒளி ஃபவுண்டேஷன்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த ஸ்ட்ரெஸ்ல வந்து ரிலீஃப் பண்றதுக்காகவோ இந்த மாதிரியான ஒரு ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்றதா வந்து அவங்க பேஸா வச்சு ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஃபவுண்டேஷன்ஸை பாத்தீங்கன்னா. இதுக்கு ஆரம்பத்துல அன்னபூர்ணிக்கு எதுவும் பேச தெரியாது அப்படின்னும், ஆனா அன்னபூர்ணி வந்து கூடவே இருந்தாங்க அப்படின்னும், ஒரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, அன்னபூர்ணி ஒரு சில தரப்புகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அன்னபூர்ணி வந்து நிறைய பெரிய மனுஷங்களுக்கு அரசு மூலியமா வந்து இவங்களை வந்து வேற மாதிரியான காரியத்துக்கு உபயோகப்படுத்தினார் அப்படின்னு தகவல் நமக்கு சொல்லப்படுது. சோ அன்னபூர்ணி நிறைய ஒரு அரசியல்வாதிகளுக்கும் பெரிய மனுஷங்களுக்கும் வந்து விருந்தாக கொடுக்கப்படுறதா தகவல் சொல்லப்படுற நேரத்தில். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, அரசும் அன்னபூர்ணியும் இந்த திருமலைவாயில் வீட்டுல வந்து ஓப்பனா உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணதாகவும் ஸ்மோக் பண்ணதாகவும் தகவல் சொல்லப்படுறாங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் இந்த அரசுடைய தரப்புல இருந்து அந்த பெண் வந்து தொடர்ந்து அவங்களுக்கு பிரஷர் கொடுக்கப்பட்டதாகவும் தகவல் சொல்லப்படுது அவங்களுடைய ஒய்ஃப் தரப்புல இருந்து. இது ஒரு புறம் இருந்துட்டு இருக்க, சங்கர் நாராயண் அவருடைய முதல் கணவர் பாத்தீங்கன்னா குடிச்சே வந்து அவர் இறக்குறாரு அந்த பக்கம். சோ சங்கர் நாராயண் இறந்து போறாரு. அந்த பையன் வந்து இன்னைக்கு ஒரு கம்பெனில வேலை பார்த்து அவன் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு தகவல் தெரிவிக்கப்படுது இந்த இடத்துல. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, இந்த கள்ளிக்குப்பத்துல இந்த இவருக்கு அரசுக்கு இருக்கிற வீட்டை வந்து இந்த அன்னபூர்ணி வந்து எழுதி கேட்டதாகவும், அப்ப இந்த வீட்டை வந்து விற்க போறப்போ இந்த வீட்டை விற்க நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அரசுடைய முதல் மனைவி வந்து அங்க பிரச்சனை பண்ணதாகவும், அதனால இந்த வீட்டை யாரும் வாங்க வரவே இல்லை அப்படின்னும், கடைசியா அந்த வீடை வந்து பாதி விலைக்கும் கீழே அரசு வந்து வித்துட்டு அந்த பணத்தை இவங்க கிட்ட அன்னபூர்ணி கொடுத்தா தகவல் தெரிவிக்கப்படும் இந்த இடத்துல. இப்ப இங்க ரோஹித்ன்ற கேரக்டர் யாரு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கும் எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா. ரோஹித் யாரு அப்படின்னா, அந்த ஃபவுண்டேஷன்ஸ், அந்த இயற்கை ஒளி ஃபவுண்டேஷன்ஸ்ல அரசு நடத்திக்கிட்டு இருந்தப்போ அரசுக்கு ஒரு சிஷ்யனா, ஒரு பிஏ மாதிரி, செக்ரட்டரி மாதிரி ஒரு அடுத்த ஒரு சிஷ்யனா இருந்ததுதான் ரோஹித் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். இப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த இடத்துல வந்து அரசால வந்து சில மீட்டிங்ஸ் ஹேண்டில் பண்ண முடியாதப்போ ரோஹித்தையோ இல்ல அன்னபூர்ணியோ ஹேண்டில் பண்ண சொன்னதாகவும்,
இவங்க சரியா ஹேண்டில் பண்ணாம இருந்ததாகவும், அதற்கப்புறம் எல்லா மீட்டிங்கும் இவங்க மட்டுமே ஹேண்டில் பண்ணதாகவும், இவங்க எப்பவுமே வந்து அரசு வந்து ஒரு கேமரா வச்சுக்கிட்டு அந்த கேமரா மூலியமா வந்து இந்த ஃபவுண்டேஷன்ஸை பத்தி நிறைய விஷயங்கள் எடுத்து பண்ணதாகவும், அதை வந்து ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சு அதுல போட்டு ப்ராபகேண்டா பண்ணதா தகவல் அவங்க தெரிவிக்கப்படுது இடத்துல பாத்தீங்கன்னா. இன்னொரு விஷயம், இவங்களுக்கு இந்த ஒரு பக்கம் இந்த ஃபவுண்டேஷன்ஸ் பேர்ல வேற சில வேலைகளும் இந்த போதை வஸ்து சம்பந்தமாகவும் இல்ல பெண்கள் சம்பந்தமாகவும் வந்து சில காரியங்கள் செஞ்சுட்டு இருந்ததாகவும் அக்கம் பக்கத்துல கேள்விப்பட்டவங்க சொல்ற ஒரு தகவல் நமக்கு இந்த கிடைக்குதுங்க. இப்ப என்ன இடத்துல ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நேத்து நம்ம சொல்லியிருப்போம், இந்த ரோஹித் அப்படிங்கிற குடும்பம் இந்த 2019 வரைக்கும் இது நடந்துட்டு இருக்குங்க. 2019 பாத்தீங்கன்னா ஒரு நாள் வந்து இந்த ரோஹித்தோட குடும்பம் வந்து ஐயப்பந்தாங்கல் இருந்தா நான் போன வீடியோ போட்டிருந்தோம் இல்லைங்களா. அந்த குடும்பத்துல எல்லாருமே இவங்களை வந்து இந்த சொல்லுதா உண்மை ஷோல பாத்துருக்காங்க. 2019 இந்த அன்னபூரணியும் அந்த பெண்ணும் வந்து ரோஹித் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரப்ப என்ன சொல்லப்படுதுன்னா, யாரும் கேட்கறாங்க. கேட்டப்போ இல்ல தெரிஞ்சவங்க, அவங்க வீட்டுல ஒரு சின்ன இஷ்யூ, அதனால இங்க அவங்க தங்கியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 10 நாள் தங்கியிருக்கிறாங்க அந்த வீட்டுல, ஐயப்பந்தாங்க வீட்டுல தங்கிட்டு திடீர்னு 2 பேரும் வந்து காணாம போயிடுறாங்க. அந்த வீட்டுல இருந்து போயிடுறாங்க. அவங்க போயிட்டு 2 நாள் கழிச்சு ஒரு தகவல் என்ன வருதுன்னா, அரசு உயிரிழந்த தகவல் வருது. அரசு இறந்து விட்டாலும் தகவல் கிடைச்சதுமே திருப்பியும் அன்னபூர்ணிங்க வந்துடுறாங்க. திரும்ப ஐயப்பந்தாங்கல் வந்துடுறாங்க. வந்துட்டு அங்க இருக்கிறாங்க. அடுத்த ஒரு நாள் மட்டும் அவங்க பார்க்க முடியல வெளியேன்றாங்க. அடுத்த 2வது நாள் அந்த பிளாட்ல பார்த்தவங்க சுத்தி பார்த்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு பொட்டு வச்சுக்கிட்டு சிரிச்சு ஜாலியா இருந்த தகவல் சொல்றாங்க இந்த இடத்துல. இப்ப சந்தேகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரோஹித் வந்து அரசு அந்த வச்சிட்டு இருந்த இந்த ஃபவுண்டேஷன்ஸ் உடைய ஒரு முக்கியமான ஒரு நபர். அந்த ஃபவுண்டேஷன் நடத்திக்கிட்டு இருந்தவர் இவர், இந்த அரசு அப்படிங்கிறவர். அந்த ஃபவுண்டேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா சில போதை வஸ்துகள் இருந்தா தகவல் சொல்றாங்க. சில பேர் வந்து பெண்கள் சம்பந்தமான ஒரு தகவல் இருக்குன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து சாமியார் மாதிரி பண்ணா தகவல் சொல்றாங்க. சில அரசியல்வாதிகளோட தலையிட தகவல் சொல்றாங்க. திடுப்புன்னு நல்லா இருந்த அரசு இறப்பதற்கான காரணம் என்னன்றத ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இந்த இடத்துல. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா தகவல் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா, இந்த அன்னபூர்ணி அப்படிங்கிறவங்க தான் பெரிய குரு அப்படின்னும் பெரிய ஞானி கடவுள் அம்மா அப்படின்னும், இவங்க வந்து இவங்க கிட்ட தீட்சை வாங்கணும் அப்படின்னா 25,000 ரூபாய் செலவாகும் அப்படின்னும், ஒரு தீட்சை வாங்குறதுக்கு போன்லேயே கொடுத்துருவாங்க 25,000 அப்படின்னா, ஒரு அதுக்கு மேல நீங்க 1 லட்சம் 2 லட்சமா கொடுக்குறீங்கன்னா தீட்சை நேர்ல கொடுப்பாங்க அப்படின்னு தகவல் அவங்க தெரிவிக்கப்படுது இடத்துல பாத்தீங்கன்னா. சோ இந்த மாதிரி ஈவெண்ட்டை முழுசா கண்ட்ரோல் பண்ணி செஞ்சுக்கிட்டு மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறவர் தான் ரோஹித்ன்ற தகவல் நமக்கு கிடைக்குது. ரோஹித் என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்து சோசியல் மீடியா ஃபாலோ பண்ணிருக்காருன்னு தகவல் தெரிவிக்கப்படுது. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, மீடியால திரு சங்கர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறதாகவும், அவரு வந்து திரு விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து கொஞ்சம் க்ளோஸ் அப்படின்னும், இவங்க வந்து அன்னபூர்ணிக்கு இந்த சங்கர் ரொம்ப க்ளோஸ் அப்படின்னும், இந்த அன்னபூர்ணியின் மூலியமா ரோஹித் அவங்க வந்து எப்ப பாரு சங்கருக்கு போன் போட்டு ப்ரெஷர் பண்ணிட்டே இருப்பாராம். எப்படியாச்சும் விஜயகாந்த் கிட்ட வந்து சிட்டிங் வாங்கி கொடுங்க கேட்டே இருப்பாராம். விஜயகாந்த் எப்படியாச்சும் லிங்க் பண்ணி கேட்டே இருப்பாராமா. ஆனா அந்த கடைசி வரைக்கும் அந்த சங்கர் கொடுத்தாரா இல்லையா அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடைக்கலீங்க. ஆனா இவர் ரொம்ப ப்ரெஷர் பண்ணி இந்த சங்கரின் மூலியமா விஜயகாந்த் லிங்க் எப்படியாச்சும் பிடிக்கணும்னு ரொம்ப எதிர்பார்த்ததா தகவல் நமக்கு தெரிவிக்கப்படுகிறது. இப்ப என்ன சந்தேகம் என்ன அப்படின்னா, அரசு எப்படி திடுதிப்புன்னு இறக்க முடியும்? ஒண்ணு, நல்லா இருந்த மனுஷன் எப்படி திடுதிப்புன்னு இறந்தாரும் தகவல் சந்தேகம் இருக்கு எல்லாருக்குமே. இது வந்து காவல்துறைக்கு இருக்கு இந்த சந்தேகம் அப்படின்னு நமக்கு ஒரு தகவல் கசிஞ்சிருக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா. 3வது விஷயம் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த அரசுடைய குடும்பத்தார்கள் வந்து அம்பத்தூர்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க பல வருஷத்துக்கு முன்னாடி இதை பத்தி. ஆனா அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து எந்த ஆக்ஷனும் எடுக்கப்படாம விட்டதாகவும் தகவல் நம்ம தெரிவிக்கப்படுது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, நேத்து அந்த ஐயப்பந்தாங்கல் வீட்டுல போய் நம்ம கேட்கிறப்ப என்ன சொல்றாங்கன்னா, அந்த 10 நாள் அவங்க இருந்தாங்க, 2 நாள் வந்து போயிட்டு அந்த 2 நாள்ல வந்து அந்த ஆசை இறந்து தகவல் தெரிவிக்குது. வந்து ஒரே நாள்ல வந்து தலை ஃபுல்லா பூ வச்சுட்டு ஜாலியா சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு தகவல் தெரிவிக்கப்படுது. அப்போ இதெல்லாம் மூடி மறைக்கிறதுக்காக, எங்க வந்து இவரை வந்து நம்ம எதாவது செஞ்சுட்டோம் அப்படிங்கறத மூடி மறைக்கிறதுக்காகவோ, இல்ல இந்த ஃபவுண்டேஷன்ஸ் ஆரம்பிச்சது வந்து அரசு தான் ஆரம்பிச்சாரு, அரசு ஆரம்பிச்சது வந்து அவங்க குடும்பத்தான் போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை யாராவது இந்த அரசு குடும்பத்தை ஒய்ஃபோ குழந்தைய கிளைம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவோ இந்த மாதிரி பப்ளிசிட்டி தேடுறாங்களா இவங்க அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு ஏற்படுது. அரசு எப்படி இறந்தார் அப்படின்றது கேட்கிறப்போ நெஞ்சொலி வந்து இறந்து சொல்றாங்க. சோ ஒரு மேசிவ் அட்டாக்னு சொல்லப்படுது. பட் மேசிவ் அட்டாக் எப்படி வந்துச்சு, என்ன வந்துச்சு, போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்படுச்சா இல்லையா, நடுவில் என்ன நடந்திருக்கு இந்த இடத்துல அப்படிங்கிற எந்த தகவலுமே கிடைக்காம இருக்குதுங்க. சோ இந்த தகவல் நான் கிடைச்சா உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். இப்ப இதான் பெரிய சந்தேகமா இருக்கு. அன்னபூர்ணி அம்மாவா மாறின கதையை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஆனா அன்னபூர்ணி அம்மாவா மாற நடுல ஒருத்தர் இருந்திருக்காரு அரசுன்ற ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் என்ன பண்ணாங்க அப்படிங்கறத சந்தேகமா இருக்கு. இதை வந்து காவல்துறையும் இந்த பதிலை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்கன்னு ஒரு தகவல் நம்ம தெரிவிக்கப்பட்டிருக்குங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். தகவல் கிடைச்ச உடனே நான் பகிர்ந்துக்கிறேன் உங்ககிட்ட. நன்றி, வணக்கம்.